Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா கோவை சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போறது கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலுக்கு அப்பம் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் அப்பம் செஞ்சுக்கலாம். இதுக்கு வந்து என்னன்னா பொடிச்ச வெல்லம். பொடிச்ச வெல்லம் வந்து என்னன்னா ரெண்டு கலர் மீனா வெள்ளையா இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா வந்து திக்கா ப்ரௌனா இருக்கிற வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பொடிச்ச வெல்லம். அடுத்தது என்னன்னா வாழைப்பழம். வாழைப்பழம் வந்து நீங்கள் சேர்த்தலை அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து கோதுமை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதுக்கு வந்து என்னென்னா அதாவது அரை வாழைப்பழம் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப வேண்டாம். இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது என்னென்னா ஏலக்காய் வாசனைக்கு ஒரு 3 ஏலக்காய் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு என்னென்னா கொஞ்சமாக ஒரு சிட்டிகை உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் அரிசி மாவு சேர்த்துட்டு இது வந்து என்னென்னா 1 மணி நேரம் வரைக்கும் நம்ம புளிக்க வைக்கணும். இப்போ அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம இதை அப்படியே அரைச்சதை நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். வறுத்து அரைச்ச அரிசி மாவையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நல்லா கரைச்சி வச்சிட்டோம். இது வந்து ஒரு 1.5 மணி நேரமாவது மினிமம் வந்து நல்லா புளிக்கணும். 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம அப்பம் சுட்டு எடுத்துக்கலாம். மாவு இப்போது நல்லா புளிச்சிருச்சு. 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. இதை வந்து என்னென்னா நம்ம அப்பம் அதாவது ஃப்ரையும் பண்ணலாம், இல்லைனா நம்ம பணியாரக்கல்லில் வந்து சுட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பணியாரக்கல்லில் தான் சுட்டு எடுக்கிறேன். இதுக்கு வந்து நெய் யூஸ் பண்ணி நான் வந்து சொல்கிறேன். இப்போ எல்லா குழியிலையும் நெய் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நெய் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம குழியில் ஊற்றிக்கலாம். ஒரு கரண்டி ஊற்றிக்கோங்க. இதை வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டோம். ரெடி ஆகிடுச்சு. அப்பம் ரெடி. சுவையான அப்பம் ரெடி. கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் அப்பம் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.